தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது அனுராதபுரத்தில் ஒரு நாள் என்னெல்லாம் பார்க்கலாம், எவ்வளோலாம் செலவாகும் அப்படிங்கிறது தான். இது எங்களுடைய செலவு, நாங்கள் பார்த்த இடங்கள். இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம். நீங்கள் அனுராதபுரத்துக்கு போதா இருந்தாக்கி அது ஒரு பேசிக் ஐடியா கொடுக்கலாம், என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லைனா வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் தம்புலாவில் ஆட்டோ பிடிச்சி காலையிலே புறப்பட்டு போகிறோம். அது ஒரு 150 ரூபா. அதுக்கு பிறகு அங்கேருந்து பஸ் தான் பிடிச்சி போயிருந்தோம். அதுக்கு ஒரு ஒரு டிக்கெட்டுக்கு 80 ரூபா போல் ஆச்சு. அனுராதபுரத்துலேருந்து இறக்கும் 2 மணி நேரம், தம்புலாந்து இறக்கும் 2 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. அதுக்கப்புறம் நான் முதல்ல ரூம் புக் பண்ணியிருந்தேன். அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான், அது பேர் ஒலிவியா கெஸ்ட் ஹவுஸ். அவர் 5000 ரூபா வாங்கினார். தம்புலாவில் அந்த 5000 ரூபாய்க்கு ரூம். அப்போ இதோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட இங்கே அதெல்லாம் கிடையாது. ரூம் டீசெண்டாக இருந்து அந்த ரூமுடைய ஹோஸ்ட்டே ஒரு ஆட்டோவும் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அவங்க 5000 ரூபா பெர் டேக்கு வாங்கினாங்க. ஃபுல் டூருக்கு 1450 ரூபா. அது நம்ம ₹1 டிக்கெட்டுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு டிக்கெட்டுக்கு $30 ஆச்சு. $60. நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு $15 தான் ஆகும். ஏறக்குறைய பாதி இதுதான். நாங்கள் போன இடம் பேர் துப்பராமையா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம். இது 3 பிசியில் கட்டப்பட்ட இது. இது கட்டினவர் பேர் மஹிந்தா. ஓகே, இது ரொம்ப, அதாவது முதல் கட்டின ஒரு கோயில்களில் ஒரு கோயில். அதுக்கு அடுத்தால அபயகிரி அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு போயிருந்தோம். அபயகிரி அபயகிரியை கட்டின ஒரு பேர், இது 89 பிசியில் கட்டியிருக்காங்க. இவர் வட்டகாமினி அப்படிங்கிற ஒரு ராஜா கட்டியிருக்காரு. கட்டாயம் பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று. அபயகிரி கோயில் மட்டும் இல்லை, மொனஸ்ட்ரியும் கூட. அதாவது ஒரு மடம் மாதிரி வைக்கலாம். அதுக்கடுத்தால மூன் ஸ்டோன் பார்க்க போயிருந்தோம். இது 1ஆம் செஞ்சுரியிலேருந்து 10ஆம் செஞ்சுரியில் இருக்குது. இது 4 அடுக்கு. முதல்ல தாமரை, அதுக்கு பிறகு அன்னம், அதுக்கு பிறகு கொடிகள், அதுக்கு பிறகு மிருகங்களை குதிரையை பார்க்கலாம், யானையை பார்க்கலாம், பசுவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் சிங்கத்தை பார்க்கலாம். ஓகே, இது இடத்துக்கு இடம் இந்த ஸ்டைல் மாறுபட்டுருக்கு. ஆனால் அனுராதபுரத்தில் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான, அதிகமாக யூஸ் பண்ண ஸ்டைலில் ஒரு ஸ்டைல் இதுதான். அதுக்கடுத்தால நாங்கள் போன இடம் மெயின் ஹால். இது அபயகிரி மடத்தில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கு, கையை கழுவுறதுக்கு, அந்த மாதிரி, அதாவது இந்த பிச்சுகள், அது ஒரு பெரிய மடமாக இருந்திருக்கு. அவங்க யூஸ் பண்ணதுக்காக அதை சாப்பிட்ற இடம் மாதிரி இது. இதை அதாவது மெயின் ஆம்னாக்கி அதை பிச்சை எடுக்கிற ஹால் அப்படிங்கிற மாதிரி, அது சாப்பாட்டு இடங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இடத்துல போனது எலஃபண்ட் பாண்ட். எலஃபண்ட் பாண்ட் அதே மாதிரி அபயகிரி மடத்துக்காக கட்டினது தான். இதனுடைய சைஸுக்காக இந்த பேர் வச்சுருக்காங்க. இது ஏறக்குறைய 154 மீட்டர் நீளமும் 53 மீட்டர் அகலமும் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து போகிறது லங்கராமையா டெம்பிள் அப்படிங்கிறது. இது அபயகிரி மடத்தோட சேர்ந்தது தான். இதையும் வட்டகாமினி அவர் தான் கட்டியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பிசியில் கட்டினது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கி அது நிறைய, அதாவது அந்த இப்போ இருக்க கோயிலை விட அதிகமான தூண்கள் வெளியே இருக்குது. அப்போ இதோட பெருசாக இருந்திருக்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு மாடர்ன், இப்போ புதுசாக கட்டின ஒரு கோயில் இருக்குது. அதையுமே பார்க்கலாம். அழகாக இருக்குது பார்க்க. மேலே பித்தாளையை வச்சு அவங்க அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கடுத்தது சமாதி புத்தா. இது கொஞ்சம் லேட்டர் 4லேருந்து 6ஆம் செஞ்சுரியில் தான் கட்டியிருக்காங்க. இதை ஜவஹர்லால் நேரு பார்க்கும்போது அவர் ரொம்ப பிடிச்ச சிலைகள் இது ஒன்று. இந்த சிலையை நிறைய இடங்களில் காப்பி பண்ணியிருக்காங்க, இதே இமேஜை. அதுக்கு அடுத்தால நாங்கள் போனது கொட்டா பொக்கோனா அப்படிங்கிறதுல ட்வின் பாண்ட். இதுவும் 6ஆம் செஞ்சுரியில் தான் கட்டியிருக்காங்க. இது ஏறக்குறைய அந்த வாட்டர் இரிகேஷன் அந்த காலத்தில் என்ன மாதிரி இருந்திருக்கு, அதாவது தண்ணியெல்லாம் எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது. இதை 1985 ரினோவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1950 ரினோவேட் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையாரையும் பார்க்கலாம், ஒரு நாக அரசர் அந்த இதையும் பார்க்கலாம். அதுக்கு பிறகு ஜீத்தவ ராமையா அப்படிங்கிற டெம்பிள் பண்ணோம். இது அந்த காலத்தில் 3வது பெரிய பில்டிங். அதாவது எகிப்தில் இருந்த பிரமிடுக்கு அடுத்தால் உலகத்திலே பெரிய 3வது பில்டிங் இது தான். ஓகே, இது கட்டாயம் பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று. இது 2,33,000 ஸ்கொயர் மீட்டரில் இருக்குது. இதை கட்டுறதுக்கு 9,33,00,000 செங்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இடத்துல போனது ஜெத்தவ ராமையாவுடைய இமேஜ் ஹவுஸ். இது அவங்களுடைய அந்த கோயில் மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய வாசல் இருக்குது. வாசலுக்குள்ள
ஒரு புத்தர் உடைய பீடம் இருக்குது, புத்தர் இல்லை. இதை வந்து பேசிக்கலாக சோழர்கள் வந்து பிடிச்சிட்டாங்க, அடித்து உடச்சி பிடிச்சிட்டாங்க. அப்படி இங்கே பாதி இதை வந்து இது பண்ண சோழர்கள் தான் இது பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கு இடத்துல போனது ருவனவெளி சேயா அப்படிங்கிறது. இது வந்து தத்துகம்னா, அதாவது 140 பிசி கிறிஸ்துக்கு முன்னால், 140 வருஷத்துக்கு முன்னால் இதை அவங்க கட்டியிருக்காங்க. இப்போ இதை மகாபோதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கே ஒரு முக்கியமான இடம். நாங்கள் போனதுலேயே ரொம்ப ஒரு லைவாக இருந்த ஒரு கோயிலான்னு சொல்லலாம். ஓகே. நிறைய இருந்தது. இதுக்கு அடுத்த போகிற மகாபோதி, இதுதான் ரொம்ப முக்கியமான இடத்துல ஒன்று. அதாவது அவங்க புத்த மதத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல இது ஒன்று. இது வந்து புத்தர் வந்து இந்த இதில் வந்து ஞானம் பெற்றாரோ அந்த மரத்தில் வந்து கிளையிலேருந்து உருவான மரம் இருக்குது. இந்த சங்கமித்ரா அங்கேருந்து கொண்டு வந்து தேவநம்பி திசை அப்படிங்கிற அரசட்டை கொடுத்தா அவர் வச்சதாட்டும் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக மகாபோதியில் இருக்க மரம் இதிலேருந்து போன பிரான்ச் அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து மரத்தை கொண்டு போய் அங்கே வச்சுருக்காங்க. இது வந்து நம்பிக்கை இருந்தால் இது ரொம்ப முக்கியமான இடம். நம்பிக்கையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதாவது உலகத்திலே மனிதனால் நடப்பட்ட மரத்தில் அதிக வயது உள்ள மரம் இதுதான். ஓகே. அதுக்கு அடுத்த நாங்கள் போன இடம் வந்து அது இடம் பேர் வந்து வெசகிரியா அப்படிங்கிறது. அந்த காலத்தில் புத்த துறவிகள் வந்து எப்படி குகைகளில் தங்கியிருந்து அந்த மதத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான இடம். இது பூரா வெறும் இந்த மலையில் உள்ள குகைகளில் தான் இருந்திருக்காங்க. ஓகே. அதில் வந்து நிறைய அங்கே வந்து அந்த இது எழுத்துக்கள் பொறிச்சு வச்சுருக்காங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க இது வந்து பழைய பிராமி அப்படிங்கிறாங்க. சிலர் வந்து தமிழ் எழுத்துக்கள், எனக்கு பார்க்க நம்ம பழைய தமிழ் எழுத்துக்கள் மாதிரி தான் இருந்து. அதுக்கடுத்தால் ஒரு இடத்துல ஒரு குகையில் உள்ள வீடு ஒன்று கட்டியிருக்காங்க. அது மாடலாக ரினோவேட் பண்ணி வச்சுருக்காங்க, செங்கல்ல வச்சு கட்டியிருக்காங்க. பட் அது ரொம்ப பார்க்க ரொம்ப அருமையாக இருந்து. அதுக்கு அடுத்தால நாங்கள் போனது வந்து மிர்சவெட்டியா விகாரா அப்படிங்கிறது. இதுவும் வந்து தத்தகாமுனு அப்படிங்கிறனால 161 கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால் கட்டினவை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னாக்கி, அது எந்த கோயிலுமே உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கலாம் பார்க்க முடியாது. இதில் அந்த சவரை வெட்டி வச்சுருக்காங்க. அது எப்படி அது அதுக்கு அதை மூடி இருக்குது. அது பழைய கோயிலாக புது என்னென்னு தெரில எனக்கு. அது செங்கல்லாம் பார்க்கும்போது பழைய கோயில் செங்கல் மாதிரி தெரியுது. அது எதுக்காக வெட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியல. பட் பார்க்க அழகாக இருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். ராத்திரி சாப்பிட போனோம். யாருக்கு எங்களுக்கு ரூ. 500 ஆச்சு. ஏறக்குறைய எங்கள் 2 பேர்த்துக்கு வந்து ரூ. 11,000 ஆச்சு 2 பேர்த்துக்கும். எனக்கு நாங்கள் $30 கொடுத்தவங்களுக்கு இதோட குறைய தான் கொடுப்பீங்க. இதுதான் எங்களுடைய செலவுகளும் நாங்கள் பார்த்த இடங்களும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை கமெண்ட் இருந்தால் கமெண்ட் போடுங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய்.